பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் சில பாலஸ்தீனை ஒரு நாடா ரெகக்னைஸ் பண்றதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க. இதை பத்தி விரிவா பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில நடந்துட்டு வரக்கூடிய இந்த போரானது கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கினது. இப்போ வரைக்கும் ஒரு முடிவுக்கு வராத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமா இஸ்ரேல் ரஃபா மேல தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ வரைக்கும் இந்த போர்ல அதிகமான மக்கள் கிட்டத்தட்ட 34,000க்கும் அதிகமான பப்ளிக் கொல்லப்பட்டிருக்கிறதாவும், அது மட்டும் இல்லாம 70,000க்கும் அதிகமானவர்கள் இதனால காயமடைஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பல நாடுகள் இஸ்ரேலும் காசாவும் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லி கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா பொதுவாகவே அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் இவங்க 2 பேருமே இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளையே சில நாடுகள் பாலஸ்தீனுக்கு ஆதரவான முடிவை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன்படி மே 21ஆம் தேதி அயர்லாந்து, ஸ்பெயின், ஸ்லோவேனியா, மால்டா உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனை ஒரு நாடா அங்கீகரிக்கிறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வர இருக்காங்கன்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பாலஸ்தீனை ஒரு நாடா அங்கீகரிக்கிறதுக்கான இந்த முயற்சிங்கிறது ஸ்பெயின் நாட்டால தொடங்கப்பட்டதா சொல்லப்படுது. இது கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கப்பட்டதாகவும் இதற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தைங்கிறது தொடங்கப்பட்டதா வெளியாகி இருக்கு. ஸோ ஸ்பெயின் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு அயர்லாந்து, ஸ்லோவேனியா, மால்டா, நார்வே உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான பேச்சுவார்த்தைகள் சமீப காலமா ரொம்ப தீவிரம் அடைய ஆரம்பிச்சிருக்கதாகவும் சொல்லப்படுது. இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து எதனால பாலஸ்தீனை ஒரு தனி நாடா அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த போர் தொடர்ந்து நடந்துட்டு வர்றதன் காரணமா இதுக்கு ஒரு தீர்வா என்ன அவங்க பாக்குறாங்க அப்படின்னா, 2 நாடுகள், அதாவது இஸ்ரேலும் பாலஸ்தீனும் 2 நாடுகளா தனித்தனியா இருக்கிறது தான் இதுக்கான ஒரு தீர்வா இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேலும் பாலஸ்தீனும் 2 தனி நாடுகளா இருந்து அந்த நாட்டினுடைய பாதுகாப்பும் அமைதியும் குலையாதவாறு அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரே தீர்வு அப்படிங்கிறத இந்த நாடுகள் எல்லாம் நம்புறாங்க. ஸோ இதுக்கான ஒரு முயற்சியில தான் நார்வே, அயர்லாந்து, ஸ்பெயின் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பாலஸ்தீனை ஒரு தனி நாடா அங்கீகரிக்கிறதுக்காக இந்த நாடுகள், அதாவது ஸ்பெயின், நார்வே, அயர்லாந்து, மால்டா இவங்க எல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஐநா சபையில ஒரு வாக்கெடுப்பு நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஐநா சபையில வாக்கெடுப்பு நடக்கும்போது ஐநா சபையில உறுப்பினரா இருக்கக்கூடிய ஐரோப்பிய யூனியன் நாடுகளான பல்கேரியா, போலாந்து, செஷ் ரிப்பப்ளிக், ரொமானியா, ஹங்கேரி, த கிரீக் சிப்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பாலஸ்தீனை ஒரு நாடா அங்கீகரிக்கணுங்கிறதுக்கு ஓட் பண்ண இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐநா சபையில உறுப்பினரா இருக்கக்கூடிய நாடுகள்ல, அதாவது 193 நாடுகள்ல 139 நாடுகள் 1988ல இருந்தே பாலஸ்தீன் ஒரு தனி நாடா இருக்கணுங்கிறதுக்கு அங்கீகரிச்சு அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நாடுகள், அதாவது ஐரோப்பா யூனியன்ல இருக்கக்கூடிய இப்போ மேல குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இதற்கு ஆதரவா ஓட் பண்றதுக்காகவும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எல்லாமே பாலஸ்தீன் ஒரு நாடா அங்கீகரிச்சாங்க அப்படின்னா இது வந்து டெரரிசம்க்கு ஃபேவரிசம் பண்ற மாதிரியான ஒரு செயலா மாறிடும் அப்படின்னு அவங்களுடைய விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பாலஸ்தீனை ஐநா சபையினுடைய ஒரு மெம்பரா சேர்க்கிறதுக்கு பாலஸ்தீனை சேர்ந்தவங்க ரொம்ப வருஷங்களாவே முயற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு அமெரிக்கா தடையாவே இருந்தது. இது நடக்காம பார்த்துக்கிறதுக்கு இஸ்ரேலும் அவங்களுடைய முயற்சிகளை செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நிலைமைங்கிறது அப்படியே மாறி இருக்கு. கடந்த ஏப்ரல் மாதத்துல அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியே பாலஸ்தீன் ஐநா சபையினுடைய ஒரு ஃபுல் டைம் மெம்பரா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பெர்மிஷனையும் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில நடந்துட்டு வரக்கூடிய போர்ல இப்போ நிலைமையை அப்படியே மாறி இருக்குன்னு சொல்லலாம். இஸ்ரேலுக்கு முழுக்க ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்த அமெரிக்காவும் இப்போ இஸ்ரேல்ல ரஃபா மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டனும் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ரஃபா மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இப்போ பாலஸ்தீனை ஒரு நாடா அங்கீகரிக்கிறதுக்கான ஐரோப்பிய
ஐரோப்பிய யூனியன் நாடுகளே அவங்களுக்கு அந்த ஒரு முயற்சியும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரத்துக்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ அது எல்லாம் பல நாடுகளும் சேர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.